இங்க பாரு ஃபாகுல ஒண்ணுமே இல்லை. இந்த மாஸ்க போட்டு மாஸ்க் வந்து மூஞ்சி மறைச்சுக்குது, கண்ணை மறைச்சுக்குது ஒவ்வொரு நேரம். எல்லா பேரும் இப்படி பாக்குறாங்க நம்மள. ஏன்டா குண்டா இங்கதான்டா ஃபர்ஸ்ட்ல அங்க வந்து நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோ, அவங்களே திதி கொடுக்கறதுக்கு ஏய் தைரியம் இருக்கு, அவங்க ஆள் கொடுத்துருப்பாங்க. குறுக்க ஒரு ஓரம் எடுத்துட்டா குண்டா மண்டையடி விழுச்சா. அவளே இந்த மாதிரி எங்கேயும் நிப்பாட்ட வேண்டாம், ஸ்ட்ரைட்டா வீடியோ எடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம். ஏடா இந்த குரங்கு தொல்லை வந்து ரொம்ப அதிகம். ஏன்டா யாரடா நிப்பாட்டுறாங்க? இந்த மாதிரி ரோடெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. ஏன்டா குண்டா நம்ம ஊர் சைட்ல இந்த மாதிரி ரோடு எங்கேயுமே கிடைக்காது. சம்ஸ்மர் இருக்கா மாதிரி பின்னாடி வர சம்சாட் இருக்கா. இப்ப நான் வரும்போது வந்து நிறைய இடத்த வந்து காட்ட முடியலைங்க, ஏன்னா மழை பெஞ்சிருச்சு. இப்ப போறப்போ வந்து மழை லைட்டா தான் தோணுது. இப்ப நான் எல்லா இடத்துக்கும் ஓகேங்களா, என் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒழுங்கா ரெக்கார்ட் ஆச்சுன்னா ஓகே. பா இங்க வாரு எம்பிட்டு தண்ணி. இதாண்டா நம்ம ஊருக்கு வர்றது. ஆனா என்ன லைட்டா சோப்பெல்லாம் போட்டு குளிக்கிறாங்க. போலாண்டா வாடா. நிக்கிறாங்களா வராங்களா? நிக்க சொல்றாங்களா? மழை பெஞ்சிட்டுனா குண்டா. இப்ப எனக்கு வீட்டுக்கு போய் நான் இன்னும் எடிட்லாம் பண்ண சார்ஜ் போட்டு முடிச்சுட்டு. அப்டேட் எப்படி பாக்குறியா? வீடியோ ஆனாலும் முடிஞ்சாவது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு போனேன் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா. ஆடியோ குவாலிட்டி மட்டும் எனக்கு கொஞ்சம் மோசமா இருக்குது. தயவு செஞ்சு அது மன்னிச்சுங்க. இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஆடும் கொஞ்சம் கரெக்டாக கொண்டு வர முடியுமோ கரெக்டாக கொண்டு வரேங்க. ஏன்னா இப்போதான் ஃபர்ஸ்ட் மோட்டாவலாக நான் வந்து ஒரு போயம் பைக் தான் வாங்கியிருக்கிறேன். ஆனால் வருது கேட்காரு தம்பிக்கு ஹெல்மெட்டுக்கு போயிருக்காரு, எதுவுமே கேட்கலைங்க. எத்தனை தம்பி பொள்ளாச்சிங்க 45 கிலோமீட்டரா? நீங்க வந்து உடுமலை சைடு இந்த மாதிரி எங்க இருந்தாலும் முடிஞ்சாலும் இங்க வாங்க, திரும்பத்துமா வாங்க. ஏன்னா செம்மையா இருக்குங்க, குறையா சொல்ல முடியாது. இப்ப நாங்க வந்து கிளைமேட் அப்படியா இல்ல இந்த இடமே எப்படி தானே தெரியல, ஆனா வேற லெவல் இருக்குது. அங்க போனீங்கன்னா இந்த நாங்க போறது நீங்க பார்த்துருப்பீங்க, உள்ள போறப்ப காசு கொடுத்துருப்போம். எவ்வளவுன்னா என்னன்னா உள்ள போறதுக்கு அந்த அருவி இருக்குல்ல, அந்த அருவிக்கு வந்து போறதுக்கு என்ட்ரன்ஸ்க்கு வந்து காசு வைப்பாங்க. எவ்வளோனா 5 ரூபா தாங்க. 5 ரூபாய்க்கு ஒர்த்து கன்ஃபார்ம். திரும்பத்துமா வந்தீங்கன்னா அங்க போகும்போது நீங்க முடிஞ்சா திரும்பத்துமா வாங்க, செம்மையா இருக்குது. ஏதாச்சும் ப்ரெஷர் இந்த மாதிரி எது இருந்தாலும் இதுக்கு வாங்க, திரும்பத்துமா வாங்க. வேற லெவல் கிளைமேட்டும் சரி இடமும் சரி. கொடைக்கானல் போற ஃபீல் கொடுக்குறீங்க. அடுத்த விழாக்கு வந்து கொடைக்கானல் போறதாக இருக்கு. நான் வரும்போது சொல்லியிருக்கேன் அமராவதி போறேன்னு. அமராவதி அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. போகணும்னு இப்போ வந்து போக முடியலைங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் சரியில்லை, அது இல்லாம டைமர் ஆகிடுச்சு, போன்ல சார்ஜும் இல்லை. இப்போ போனாலும் நாங்கள் விளாக் எடுக்க முடியாது. அதுதான் விளாக் எடுக்கிறவங்களுக்காக 15 கிலோமீட்டர் உடுமலை ஒரு பாஞ்சு, எங்க ஒரு பாஞ்சு, இன்னொரு 30 கிலோமீட்டர். ஸ்பீடு பிரேக்கர் தெரியலடா குண்டா, ஸ்பீடு பிரேக்கர் தெரியலடா. நான் பிளாக் யூசர் வரையா, ஸ்பீடு பிரேக்கர் தெரியல. ஆகா
பஸ் இருக்கு போல, பஸ் இருக்குங்க. நீங்க திருமலையில இருந்து திரும்பத்துக்கு பஸ் இருக்கு சரிங்களா. பஸ்ல வரதை விட முடிஞ்ச பைக்ல வாங்க, ஒர்க் பைக்ல வரந்தா. ஏன்னா அந்த ஏன் கீழே கீழே இறங்குச்சா வெறுப்பாகும். இது என்ன பாட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. உங்களுக்கு வந்து மோட்டோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கே நிறைய டவுட் இருக்குது. கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு சொல்லிட்டாங்க. இன்ஸ்டால வந்து மெசேஜ் பண்ணுங்க. என்னன்னா ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இது எப்படி பண்றது, இந்த மாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. மாப்பிள என்ன தெரியல ஏதாவது குழு மாப்பிள அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரீப்ளை பண்ணுங்க சரிங்களா. யாருக்கு ரீப்ளை பண்ணாம போக மாட்டேன். முடிஞ்சளவுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. எவ்வளவு நாள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து போகணும் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து போறோம் ஓகேங்களா. பைக்கு போல ஒரே குப்பையா கிடக்கு. அங்க திரும்பத்துக்கு கீழே நிப்பாட்டி இருந்தோம்ல, அந்த ஒரு அது என்னமோ மரங்க, அந்த மரத்தை கீழே நிப்பாட்டி இருந்தேன். அதான் சொன்ன உடுமையில இருந்து பஸ் இருக்குன்னு. இந்த பஸ் மட்டும் இல்ல, நிறைய பஸ் இருக்குது. இதுவும் ஒரு பஸ். அது ஆங்கிள் மட்டும் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ. ஆங்கிள் சூப்பரா இருக்கு. சார்ஜ் வேற 20 தாங்க இருக்கு போன்ல. எப்போ சுவிட்ச் ஆஃப் ஆகும் தெரியல. அதனால முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கட் பண்ணாம ஃபுல்லா எடுத்துட்டு போயிடணும். சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. முடிஞ்ச உங்களுக்கு எடிட்டிங் வந்து கரெக்டா காட்டிடுங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு வந்து கரெக்டா எடிட்டிங்ல காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காட்டுங்க ஓகேங்களா. இந்த மைக்கு ஆடியோ மட்டும்தான் எனக்கு வந்து கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருக்கு. என்னடா நான் வந்து நல்ல மைக் தான் வாங்கியிருக்கேன், போயா மைக் வாங்கியிருக்கேன். இருந்தாலும் எனக்கு வந்து அது சாட்டிஸ்பாக்சன் இல்லைங்க, ஃபுல் சாட்டிஸ்பாக்சன் இல்லை. பாப்போம் கொஞ்ச நாள் ஆகட்டும். முடிஞ்ச அளவுக்கு இதுல நான் ட்ரை பண்றேன். முடியல முடியும். நம்ம இது கொஞ்ச நாளைக்கு இதை வச்சிருப்போம். அதுக்கப்புறம் நல்ல மைக்கா வாங்கிடுவோங்க. கொஞ்ச நாள் கோப்ரோ வாங்கிடுவோம். அதுக்கு தாங்க அமௌண்ட் சேர்த்திட்டு இருக்கேன். 10-11 வந்து எங்கேயுமே கிடைக்கலைங்க. கிடைச்ச பரவாயில்ல. யார்கிட்ட 10-11 இதுல இருந்தா கமெண்ட் பண்ணுங்க கீழே. 10-11 வந்து யாராவது செகண்ட் வந்து வச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. யூஸ் ஆகாம அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. எதுக்காக யூஸ் பண்ணாம சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ட்ரை பண்ணுங்க. அம்மா தான் என்னப்பா நின்று பார்த்துட்டு போறேன். கரெக்டா தான் போறேங்கடா. இது வந்துமா நம்ம வயர்ல கூகுள் மேப் அதுக்கு தெரியாத ரூட்டா ஆட்டாவுக்கு நம்ம மாதிரி பாக்குறாங்க. நம்ம தான் இந்த கேமரா வச்சுட்டு போறோம்ல, அதனால கேட்டது. ஏன்னா இந்த சைடு யாருமே இந்த கேமரா கோப்ரோ போனு இதெல்லாம் ஹெல்மெட்ல வந்து மவுண்ட் பண்ணிட்டு போக மாட்டாங்க. நம்ம மட்டும் தான் மவுண்ட் பண்ணிட்டு போறோம்ல, அதனால போல. சரி நம்ம நினைப்பதை பார்ப்போம். இப்ப நம்ம பஸ்ல வந்து பைக் இருக்குங்க. இந்த பைக்ல இந்த என்எஸ் இதெல்லாம் வச்சிருக்கோம்ல, பார்த்தா ஆகா பணம் இங்க பாடுறா டிபார்ட்மெண்ட் ஃபிளாக். குண்டா அதே வண்டியில கட்டிருக்கான் பத்தியா, டிபார்ட்மெண்ட் ஃபிளாக் கிடையாது. லடாக்ல ஒரு பிளாக் இருக்கும்ல, அதை கட்டிட்டு போறான்டா ஒருத்தர். 3 பேர் போறாங்க குட்டி பசங்க. எங்க இங்க யாராவது வச்சிருப்பாங்க வாங்கி கட்டிருக்காரு. நம்ம ஊருக்கே போலாம், அமராஜ் போலாம். இப்ப போயிட்டு போலாம்டா, டைம் ஆயிடுச்சு, சார்ஜ் வரல. பவர் பேங்க் ஒன்று வாங்கிக்கிட்டா குண்டா. கொஞ்ச நாள் கோப்ரோ வாங்கிடுவோம். கோப்ரோ 10-11 வந்து பட்ஜெட் இருக்குங்க. 12 இப்ப வந்து நம்ம ஆன்லைன்ல 12 மட்டும் தான் கிடைக்குது. ஆன்லைன்ல மட்டும் இல்ல, நான் எல்லா பக்கம் போன் பண்ணி கேட்டேங்க, எங்கேயுமே இல்ல. இங்கிட்டு இந்த இடம்லாம் தாங்க வரும்போது மழையே இல்லை. மழை அதிகம், அதனால வீடியோ எடுக்கல.
ஆர்ஜிஎஃப் சரிங்களா. ஆர்ஜிஎஃப்ல என்ன தெரியுங்களா, ரைடிங் கேங் ஃபேமிலி. ரைடிங் கேங் ஃபேமிலினா யாருன்னா இந்த ரைடிங் கேங்ல வந்து நீங்களும் ஒண்ணுங்க. அதனால நம்ம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா பறவை வந்து மேல தம்பி பிரேக் வந்துருந்தாங்க. பறவை வந்து மேல இருக்காரு பிரேக், இந்த ஸ்பீடு பிரேக்ல என்ன சொல்லிட்டு ரைடிங் கேங் ஃபேமிலி. அதுல வந்து நீங்க வந்து ஒரு மெம்பர் ஆகணும்னா அதுக்கு தயவு செஞ்சு ஆயிருக்கேன். கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து அப்படின்னு ஒரு பெல்ல ஒரு பட்டன் அமைக்க விட்டீங்கன்னா அதுக்கு வந்து பெல் ஐக்கான் கேட்கும். அந்த பெல் ஐக்கானை வந்து ஆள்ல மட்டும் போட்டு வச்சிட்டீங்கன்னா நீங்களே வந்து நம்ம ரைடிங் கேங்ல வந்து ஒருத்தர் ஆயிடுவீங்க. அப்புறம் வந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து லாஸ்ட் வந்து டிராவல் பண்ணலாம். ஊருக்குள்ள வந்தாச்சு போல. அங்க இருந்து வேற லெவலு வந்ததுக்கு ஒருத்து திரும்ப மலை எவ்வளவு வருத்துங்க. ஆச்சுக்கு நான் என்ன சோலோ ட்ரிப் பண்ணலான் இருக்கேங்க. ஏன்னா ஒண்ணும் இல்ல, பசங்களோட வந்தாலும் நல்லா தான் இருக்கு. நிறைய இடத்துக்கு வந்து எல்லா இடத்துக்கும் வந்து பசங்களோட வர முடியாதுல்ல. அதனால நிறைய சோலோ ட்ரிப் தான் வரும் நம்ம சேனல்ல. அப்பப்போ பசங்க வருவாங்க. பசங்க வந்து ஃப்ரீயா இருந்தாலும் வந்துருவாங்க. பசங்க வந்து ஃப்ரீயா இருந்தா வந்துருவாங்க. ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா வர முடியாதுல்ல. அது வீடு வீடு இந்த மாதிரி இடத்துல வந்து பெசாம வீடை பத்தி செட்டில் ஆயிரும். யாருக்கு யாரும் தெரியுது. நாமளும் வந்து இங்க இருந்து போனா ஒரு 10 கிலோமீட்டர் இந்த மாதிரி இடம், இங்கிட்டு போனா ஊரு. ஆனா இங்கிட்டு வந்து நான் என்ன பிரச்சனைனா இது கடை இருக்காது. ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா டக்குன்னு ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி எதுக்குமே இருக்க எமர்ஜென்சினா டக்குன்னு போக முடியாது. அதுதான் பிரச்சனை. ஆனா நிம்மதி, ஃபுல்லா நிம்மதியா இருக்கலாம். வீடு கட்டிட்டு இருக்காங்கப்பா. இந்த இடத்துல நான் கொஞ்ச நேரத்தில் மிஸ் பண்ணிடுவேனே முருகா. வரும்போது இந்த படம் பாட்டு வந்தாங்க, ஜிப்சி. அந்த பாட்டு வந்து அப்படியே மைண்ட்ல ஓடிட்டே இருக்குது. தெரியலைங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா, இல்ல இல்ல இதோட நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், அதெல்லாம் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. ஏன்னா எனக்கு வந்து இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ்ல பைக் ஓட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த பிளாக் பண்றது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இதான் இப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் மோட்டோ விளாது. அதனால நம்ம இதுல என்னென்ன மிஸ்டேக் இருக்குது, நான் என்ன என்னென்னலாம் மாத்தணும், அதெல்லாம் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க சரிங்களா. ஏன்னா நீங்க பண்ற கமெண்ட்ல தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால வேற லெவல் என்னமா இருக்கப்பா ஊரு. இதனால பஸ்லயே வந்து வந்து இதோட அழகு வந்து தெரியாம போச்சுங்க சுத்தமா. பஸ்லயே நம்ம வாட்டுக்கு வந்துருவோமா, சண்டை போடப்பா. பஸ்லயே வந்துடுறோம், பத்துங்குது. அந்த இது அந்த ஃபீலே வர மாட்டேங்குது. ஃபீலை கிடைக்க இத்தனை நாள் சரி திரும்பத்து மழை அங்க போனா அப்படி மழை இருக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பைக்ல வர கொய்யால என்னமா இருக்கு. அச்சக் இப்படியும் ஒரு நாள் நான் போயிட்டு இருந்தேங்க சரிங்களா. இது இந்த கதை கேளுங்களே. ஒரு நாள் இப்படி போயிட்டு இருந்தேன் சரிங்களா. முன்னாடி வந்து ஒரு கார் போயிட்டு இருந்துச்சு. இப்ப என்ன காருனா இந்த இப்ப கிராஸ் ஆகி போச்சுன்னா அந்த மாதிரி ஒரு காரு. அவங்க என்ன பண்ணாங்க, நான் பாட்டுக்கு பின்னாடி ஜாலியா தளபதி பாட்டு கேட்டு போயிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு பாட்டு, அது இன்னும் அவங்க பண்ணது எனக்கு அந்த பாட்டுன்னு மறக்காம இருக்கும். இந்த படம் துப்பாக்கி படத்துல ஒரு பாட்டு வரும்ல, எப்போ மாமா மாமா கேட்டு அந்த பாட்டு சரிங்களா. அந்த பாட்டு கேட்டு ஜாலியா போயிட்டு இருந்தேன். அந்த அக்கா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, உங்களுக்குள்ள இறங்க குடிச்சிட்டு இருந்தாங்க போல. தபாலுக்கு வண்டி கடுல விட்டாங்க. அதுவும் பாதி அளவு இல்லைங்க, முழு அளவு அப்படியே குடிச்சிட்டு வண்டிக்குள்ள போட்டாங்க. நானும் ஆகா என்னடா இத்தனை வண்டி நடுரோட்ல விழுந்து டயர் கடையில வருது. அப்புறம் ரைட்டு அவங்க சங்கு லைட்டே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அப்படி இப்படின்னு வித்தையெல்லாம் காட்டி தப்பிச்சு வந்துட்டு
அவங்க புடிச்சு கேக்குறாங்க என்னங்கிறாங்க, நீ பின்னாடி பார்க்கவே இல்லை தம்பி, நான் வந்து தூரமா இருந்தேன். அது அப்புறம் இந்த இது இல்லைங்க, நான் வந்து vlogல ஸ்டார்ட் பண்ணலாங்கிற மைண்ட் செட்ல இருந்தேன். மைண்ட் செட்ல இல்ல, அப்ப இந்த இதெல்லாம் வாங்குறதுக்கு அமௌண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அப்ப அந்த வீடியோ எல்லாம் எடுக்க முடியல. எடுத்திருந்தோன்னா பாத்துருக்கு நம்ம கேக்குறேன், என்னக்கா இப்படி போடுறீங்க, பின்னாடி யாராவது வராங்கன்னு பார்க்க மாட்டேங்க. நம்மளாம் பஸ்ல போகும்போது ஒரு பேப்பர் ஏதாவது லேஸ் பேக்கெட் சாப்பிடும்போது பேப்பர் யார் மேலே ஏதாச்சும் ஆயிருந்துட்டு பார்த்து போடுவோம். அது ஒரு இளநீரை தூக்கி தபால் வண்டிக்கு வர்றாங்க. இந்த மாதிரி இருக்காங்க. அதனால என்னன்னா பார்த்து டிரைவ் பண்றாங்க, தயவு செஞ்சு பார்த்து டிரைவ் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. அப்படி இன்னொரு நாள் என்னன்னா, ஒரு நாள் பழனி போயிட்டு இருந்தாங்க. இப்படி 20 வருடத்துக்கு நிப்பாட்டி இருந்தாங்க ஒரு அண்ணன் காரு. சரிங்களா, என்ன பண்ணாங்க, என்ன நினைச்சாரு தெரியல. நான் கரெக்டா இருக்கேன், ஒரு பைக் போகிறேன் கரெக்டா இவ்வளவு தூரத்துல ஒரு 80ல போயிட்டு இருக்கேன். தபால்னு கதவை திறந்துட்டாங்க. நமக்கு அடிவரெல்லாம் கலங்கிருச்சு. ஆத்தடி என்ன பண்றீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் பிரேக் போட்டு நான் திட்டி விட்டேங்க, கண்டபடி திட்டி விட்டேன். என்ன இழுச்சிருந்தா என்ன யோசிச்சு பாருங்க. அவங்க ஜாலியா திறந்து பின்னாடி வர்றாங்களா வரலையாங்களா பார்க்க மாட்டாங்க. அவங்க பாட்டு தபாலும் திறந்து விட்டுறாங்க. மேக்ஸிமம் ஆச்சுன்னா அவங்களுக்கு போன ஒரு கதவு, நமக்கு போனா என்ன நம்ம எல்லாம் போயிடும், நம்ம லைஃபே போயிடும். சும்மா உயிரா போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? யோக சாமி. அதனால சேஃபா போங்க, எங்க போனாலும் எந்த எல்லா பக்கம் டிராவல் பண்ணுங்க, ஆனா சேஃபா பண்ணுங்க, அவ்வளவுதான். என்ன சவுண்ட் வேற மாதிரி வருது. ஸ்கூல் போனீங்க, ஸ்கூல் ஆண்டது வேண்டாம்டா சார். என்ன நம்ம ஸ்கூல்லாண்டா இடிச்சு விடுங்க, இடிச்சு விடுங்க, பாம்பு உள்ள வர, பள்ளி உள்ள வர, இங்கெல்லாம் பார்த்தா அவருதான் விழுவ முடியாது எனக்கு. ஆடு வந்து ஜாலியா சாப்பிட்டு நம்ம ஸ்கூல் நம்ம 10th படிச்சுட்டு மாட்டாங்கடா, போய் ஜாலியா கதவை திறக்கிறேன் நானு. அப்பெல்லாம் நான் இது அது வேற டீம் ஒரு 4 பேர்த்த பிரிச்சு விட்டுட்டு குரூப் லீடரு, நான் தான் குரூப் லீடரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு யாரை மட்டும் சொல்லி யார என்னத்துக்கு யார குரூப்ல விட்டாங்க என்ன. அப்புறம் எனக்கு வந்து குரூப் லீடர் ஆயிடுச்சு. போக நான் தான் கதவை திறக்கணும். ஒரு நாள் என்ன கதவை திறந்து விட்டு போயிட்டேன். அப்ப வந்து இந்த சார் வீரச்சன் சார் இருக்காருல்ல, அவர் வந்து நீதாண்டா இந்த மாதிரி பொதால வந்து கதவை திறக்கணும் அப்படின்ட்டாரு. திறக்க இதுக்குள்ள நாய் ஜாலியா கக்காப்பி வச்சிருக்கிறா, நாய் படுத்துருக்குது பக்கத்துல கக்காப்பி வச்சிருக்குது. சிரிச்சுட்டாங்க வீரச்சன் சார், அவரு பிடிக்கிறாரு. அப்புறம் போய் கிளீன் பண்ணி விட்டாங்க, பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு கிளீன் பண்ணி விட்டாங்க. பிரைவேட் ஸ்கூல் ஆட்டக்கு ரோய் திறந்துட்டாங்க ஸ்கூலு. பாவண்டாங்க பிரைவேட் படிக்கிறவராண்டா. ஒரு புள்ள எனக்கு தெரிஞ்ச புள்ள ஒண்ணு படிக்குது உடுமலையில. அந்த புள்ள ஒரு 6 மாசத்துக்கு இருக்கா, 6 மாசத்துக்கு 1.5 வெட்டணுமாமா. எப்படா நம்ம காலேஜ் 15,000 கட்டுறதுக்கு நமக்கு எப்படி இருக்குது? அது பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சா என்ன பிளஸ் எனக்கு தெரியல ஒண்ணுமே. ஒரு இது கெத்துக்காக சேர்த்து வாங்குவாடா. கவர்மெண்ட் என்னோட வராங்க ரொம்ப ஜாலியா விட. அவங்களுக்கு ரொம்ப நேரம் வித்தியாசம். நம்ம அவங்க ஜாலியா இது காசு கொடுத்து வாட்டர் கேன்லாம் வாங்கிப்போம். 2 மாதம் எடுத்துட்டு ஓடிச்சு கிடைக்கிறோம். யாரு யாரு வெளியே அவர் வந்து முடிக்கி விடுறாரு கணக்காரு குறைங்க. இது மாடு அதுங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? வந்து முடிக்கி விட்டாரு. பிரைவேட் ஸ்கூலுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவங்க கேனு காசு கொடுத்து எடுத்து போவாங்க, நம்ம ஜூஸ் குடிச்சு எடுத்துட்டு போவோம் ஜாலியா. சாப்பாடு கொண்டு போகண்டா, சாப்பாடு பேக் பண்ண வெட்டிடும். நம்ம தாண்டி போயிருவோம்டா. சேஃப் இல்ல இங்க பின்னாடி போனோம்னா. வீடியோ ஆன் இருக்கான்னு வர்றாங்கடா மணி. காட்டுடா போதுமா, நம்ம ஊர் பக்கத்துல வாங்க போயிருக்கலாமா? ஏன்னா அது என் பொண்டாட்டில அப்படி 21 நிமிஷம் ஆச்சுடா நம்ம அங்க இருந்து வர்றதுக்கு. நல்லா இருந்தாலும் தெரிஞ்சது எனக்கு.
அவ்வளவுதான் இருக்கு. இதுதான் சொன்னேன், இந்த மாதிரி ஃபுல்லா கை வெறிகிற மாதிரி. நான் இப்படிதான் எடுத்து நினைச்சேன், எனக்கு ஏன் தெரியல. ஃபர்ஸ்ட் விளாக் தானே. நல்லா இருக்கு. இது கூட நல்லா கேக்குறா. கழிக்க காலை எடுத்து பிடிக்கிறா. எவ்வளோ போலாமா? அவங்க வரது வந்துட்டுமா? மைக்க 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 ஆஃப் பண்ணுவோம். மைக்க